பாடுபட்டு தேடி ஈட்டிய பணத்தை மூடி வைத்திட்ட மூர்க்கரே, கூடுவிட்டு இந்த ஆவி போன பின் பாவிகால் யாரே அனுபவிப்பார் அந்த பணம்? யாரே அனுபவிப்பார் கேட்டா, என் பிள்ளை அனுபவிப்பான் சார், என் பேரை அனுபவிப்பான் சார். நீ அனுபவிக்க மாட்டியப்பா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம செய்யற தொண்டு என்னைக்கும் அழியாது. நம்முடைய தொண்டு, அது சொல்றார், தொண்டல்லால் துணையும் இல்லை. செய்யற தொண்டு நம்ம காப்பாற்றும். அந்த தொண்டு சரியான தொண்டா இருக்கணும், நல்ல அடியாரோட இருக்கணும். அப்படிதான் அடியார்கள் இன்னைக்கெல்லாம் செய்யறாங்க. எந்த விதமான லாபமும் இல்லாம, எந்த விதமான பேருக்கும் ஆசைப்படாம நம்முடைய அடியார்கள், நம்மை சார்ந்திருக்கிற அடியார்கள் சிவபெருமான் முக்தி அடையணுங்கிற ஒரே ஒரு காரணம் தான். நிறைய பேர் இங்க அப்படிதான் வர்றாங்க, ஆனா காசாசை வந்துருது. உள்ள வரும்போது எதுக்குன்னே தெரியாம ருத்ராட்சம் போட்டுக் கொள்கிறார்கள், திடீர்னு குசிக்கிறாங்க. ஆனா உள்ள வந்தாதான் எல்லா காசு இங்க சம்பாதிக்க முடியுமா, இங்க புகழ் கிடைக்குமா, பாத பூஜை பண்ணுவாங்களா, நமக்கு மாலை போடுவாங்களா, அதெல்லாம் எதிர்பார்த்து வராது. எதிர்பார்க்காம தொண்டு செய்ய தானா வரும். என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சே தீரும். உலகமே நம்மை